சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுக அமைச்சர்கள் கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா உள்ளிட்டோர் மீதான குற்ற வழக்கை எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளையும் விசாரணைக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற சிபிஐ கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ முதன்மை நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதாவது தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியதாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் அப்போது அமைச்சர்களாக இருந்த விஜயபாஸ்கர், ரமணா, காவல்துறை சேர்ந்த சில உயர் அதிகாரிகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் பலர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சிபிஐ கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இது அனைத்தும் அம்பலமானது. மேலும் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணை நடத்த ஒப்புதல் அளித்து தமிழக அரசும் ஆளுநருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த கூடுதல் பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 16வது நபராக குற்றம் சாட்டப்பட்ட இருந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணை நடத்த ஒப்புதல் அளித்து பிறப்பிக்கப்பட்ட ஆளுநரின் உத்தரவின் 17வது நபராக சேர்க்கப்பட்டிருப்பது. இது விளக்கம் அளிக்க கோரி சிபிஐ அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கடும் உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து இந்த வழக்கை இன்று விசாரணை செய்த சிபிஐ கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளையும் விசாரணைக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி சிபிஐ முதன்மை நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்வதாகவும் இந்த வழக்கின் விசாரணை வருகின்ற ஜூன் மாதம் 19ஆம் தேதி தள்ளி வைப்பதாகவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து அதிமுக அமைச்சர்கள் தப்பிக்க திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் வழக்கில் இருந்து இவர்கள் தப்பிக்க திமுகவில் இணைந்தால் அதை ஒருபோதும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.